வணக்கங்க. ஏப்ரல் ஃபுல் டே பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் தான் ஏப்ரல் முட்டாள்கள் தினம். நகைச்சுவைக்காகவும், குறும்புகள் செய்றதுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஏப்ரல் 1. இந்த நாள் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுல பரவலா இந்த தினம் கொண்டாடப்படுது. உலக அளவுல மக்களும் பார்த்தீங்கன்னா, இந்த தினத்துல பங்கேற்கிறாங்க. இந்த முட்டாள்கள் தினம் 16ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல உருவாகியிருக்குங்க. 1582ஆம் ஆண்டுல பிரான்ஸ் கிரிகோரியன் நாட்காட்டியை ஏத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு புதிய ஆண்டோட தொடக்கத்தை ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு மாத்துனாங்க. இந்த மாற்றத்தை எல்லா மக்களாலையும் ஏத்துக்க முடியலங்க. உடனடியா ஏத்துக்க முடியல. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ல புத்தாண்டு கொண்டாடக்கூடிய மக்கள் கிண்டல் கேலிக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அவங்கள ஏப்ரல் முட்டாள்கள் அப்படின்னு அந்த மற்றவங்க பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த முட்டாள்கள் தினத்தில் வண்ணங்களை ஆடைகளை தெளிப்பாங்க. அதாவது இங்கு இல்லைன்னா வண்ணங்களை தெளிப்பாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிலேரியா அப்படிங்கிற ரோமானிய பண்டிகையும் இந்தியர்களோட ஹோலி பண்டிகையும் இந்த காலகட்டத்தில் தான் கொண்டாடப்பட்டிருக்குங்க. அதனால தான் இந்த பழக்கம் ஏப்ரல் முட்டாள்கள் தினத்திலையும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 1561ஆம் ஆண்டுல பிளெமிஷ் கவிஞர் எட்வர்ட் டி டீனோட கவிதையில ஒரு முக்கியமான குறிப்பு இந்த முட்டாள்கள் தினம் சம்பந்தமா இடம்பெற்றிருக்குங்க. ஒரு பிரபு தன்னோட வேலைக்காரனை முட்டாள்தனமான வேலைக்கு அனுப்பியது போன்ற சித்தரிப்பு இந்த முட்டாள்கள் தினம் சம்பந்தமான விஷயம் இந்த கவிதையில இடம்பெற்றிருக்குங்க. நம்மளோட சின்ன வயசுல குறும்புகளோட ஆரம்பிச்ச இந்த தினம் இப்ப வேலை பார்க்குற இடத்துல புரளிகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. பெரும்பாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் நம்மளோட நண்பர்கள் அப்புறம் நம்மளோட குடும்பத்தினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை பூச்சி இல்லைன்னா பொம்மை பள்ளியை நம்ம மேலே போட்டு பயங்காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கு தெளிப்பாங்க, இல்லைன்னா கலர் பொடிகளை தூவாங்க. இந்த மாதிரி தான் ஏப்ரல் 1ஆம் தேதி அமைஞ்சிருந்துச்சு. இப்படி மக்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும் இந்த நாளாக இந்த ஏப்ரல் முட்டாள்கள் தினம் அமைஞ்சிருக்குங்க. இந்த தினத்தால் மக்கள் தங்களோட நண்பர்கள் அப்புறம் உறவினர்களுக்கிடையே பாதிப்பில்லாத நகைச்சுவை அப்புறம் நட்புறவில் ஈடுபட இந்த நாள் தோதா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் முட்டாள்கள் தினம் பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சிருக்குங்க. சமூக ஊடகங்களையும் நண்பர்கள் உறவினர்களை நிறைய பேர் முட்டாளாக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு தீங்கோ அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்தாமல் இந்த தினம் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிங்க. நன்றி.